12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவையின் பயன்பாடுகள் பயிற்சி 1.3ல் 1வது கணக்கில் முதல் பிரிவு ஒரு சமன்பாடு தொகுப்பு கொடுத்துருக்காங்க. நேரிய சமன்பாடு தொகுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தொகுப்பில் 2 சமன்பாடுகள் இருக்குது. அந்த சமன்பாடுகளுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நேர்மாறு அணிக்கான முறையில் தீர்வு கண்டுபிடிக்கணும். அதாவது XYயோட வேல்யூ மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். சரி, அதுக்காக முதல்ல என்ன பண்ணேன்னா இந்த கொடுக்கப்பட்ட அந்த சமன்பாடுகள் எப்படி இருக்கணுன்றதை பார்த்துக்கோங்க. அது இது வந்து 2 மாறிகளை கொண்ட சமன்பாடு. மாறிகள் XY வந்து இடது பக்கத்துலேயும் மாறிலி வந்து வலது பக்கத்துலேயும் இருக்கிற மாதிரி எந்த சமன்பாடு தொகுப்பு கொடுத்தாலும் மாற்றி எழுதிக்கோங்க. எழுதின பிறகு இந்த சமன்பாடுகள் நம்ம என்ன பண்ணணும்னா அணி வடிவத்தில் எழுதணும். ஸோ தொகுப்பின் அணி வடிவம். சரியா, இது வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த சமன்பாடு தொகுப்பு கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணோம் அணி வடிவத்தை எழுதணும். எப்படி அணி வடிவத்தை எழுதுனா இந்த XYயுடைய கெடுக்கள் இருக்குது பாருங்கள். எக்ஸின் கெடுங்க 2, ஒயின் கெடு 5. சரியா, அதை வந்து இப்படி பிரிச்சதுன்னு பாருங்கள் 2, 5. ரெண்டாவது சமன்பாடு எடுத்துக்கோங்க. எக்ஸின் கெடு 1, ஒயின் கெடு 2. அப்போது 1, 2ன்னு எழுதிக்கலாம். சரியா, இது கூட எப்படி பண்ணலான்னா XY என்ற மாறிகளுடைய அணி சரியா சமம் இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய எண்களுக்கு ஒரு மாறிலிகள் -2, -3 அதை வந்து ஒரு அணியாக எழுதலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சமன்பாடு தொகுப்பை அணி வடிவத்தில் எழுதக்கூடிய முறையை வந்து +1லேயே நம்ம படிச்சிருக்கிறோம். சரியா, இது எழுதியாச்சு. எழுதின பிறகு இந்த அணிக்கெல்லாம் பேர் கொடுத்துக்கலாம். இந்த 2, 5, 1, 2 இருக்கு இல்லையா, அந்த கெழுக்களின் அணி அதை நம்ம என்ன பண்ணோம்னா ஏன்னு எடுத்துக்கலாம். மாறிகளின் அணி இருக்கு இல்லையா XY, அதை வந்து X கேபிட்டல் Xன்னு எடுத்துக்கோங்க. மாறிலிகள் கான்ஸ்டன்ட்டு, இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு பாருங்க, கான்ஸ்டன்ட் அணி இந்த மாறிலிகளினுடைய அணியை வந்து Bன்னு எடுத்துக்கோங்க. சரியா, AX = Bன்ற ஒரு அமைப்பு நமக்கு கிடைக்கும். இந்த AX = Bன்ற அமைப்பை நம்ம தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தணும்னு கவனிங்க. இந்த நமக்கு வந்து X தான் வேணும். அப்போ X வேணும்னு சொன்னால் 2 பக்கத்துலேயும் A இன்வர்ஸால் முன்பெருக்கம் செய்யலாம். A இன்வர்ஸ் × A × X = A இன்வர்ஸ் × B. முன்பெருக்கம் செய்யும்போது A இன்வர்ஸும் ஏவும் பெருக்குனா அலகு அணி கிடைக்கும். ஏன்னா A இன்வர்ஸ்ன்றது ஏனுடைய நேர்மாறு அணி. ஒரு அணியை நேர்மாறு அணி பெருக்குனா அலகு அணி கிடைக்கும். IX = A இன்வர்ஸ் × Bன்னு கிடைக்கும். எந்த ஒரு அணியையும் அலகு அணியாக பெருக்குனா அதே அணி தான் கிடைக்கும். எப்போ X = என்ன மாறும்னா A இன்வர்ஸ் × B மாறும். சரியா, இவ்வளோ தான். இப்போது இந்த சமன்பாட்டிலேருந்து நம்ம நேரடியாக நீங்கள் எழுதும்போது X = A இன்வர்ஸ் × Bன்னு எழுதிட்டா போதும். இது எப்படி வருதுன்றதை இங்கே நம்ம சொல்லியிருக்கிறோம். எல்லா கணக்குலையும் நீங்கள் இதை போடணும் அவசியம் இல்லை. AX = Bன்னு எழுதினோடனே therefore X = A இன்வர்ஸ் B அப்படின்னு போட்டுருங்க. அவ்வளோதான் நமக்கு தேவை. இப்போது A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் முதல்ல வந்து நம்ம அந்த A என்ற அணிக்கு அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கணும். இந்த அணிக்கோவை அப்படின்றது அணியை வந்து இந்த மாதிரி எழுதணும் இல்லையா, 2, 5, 1, 2 இந்த மாதிரி செங்குத்து கோடுகள் நடுவில் அணியை வந்து அணியில் உள்ள உறுப்புகளை இது வந்து ப்ராக்கெட்டில் இருக்கும். மறக்காமல் அணிக்கோவைன்னு இந்த மாதிரி செங்குத்து கோடுகள் வெர்டிகல் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண எப்படி விரிவுபடுத்தணும் தெரியும் இல்லையா. இந்த 2, 2 உறுப்பு இருக்கிறது முதன்மை மூலை வட்டம். அது 2ஐயும் பெருக்கணும். 2 × 2 4. என்ன குறி வருதோ அந்த குறியோடு அப்படியே போட்டுக்கணும். அடுத்த மூலை வட்டத்தில் 1, 5 இருக்குது. இந்த 1ஐயும் 5ஐயும் பெருக்கணும்னா நமக்கு வந்து 5 கிடைக்கும். +5 கழிக்கிறதுனால -5. ஏன்னா 2ஐயும் பெருக்கி என்ன பண்ணணும் கழிக்கணும். ஸோ அதனால் முதல்ல 2ஐயும் பெருக்கிட்டு அந்த குறியை வந்து இது குறியாக போட்டுக்கணும். இல்லைங்க +5 வருது, -5 போட்டோம்னா நமக்கு -1. இந்த -1 என்பது ≠ 0. ஏன்னா அணிக்கோவின் மதிப்பு ≠ 0 வந்தால் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ A இன்வர்ஸ் காண இயலும். சரியா, இந்த ஸ்டெப்பில் வந்து இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா, A இன்வர்ஸ் காண இயலும். சரி, A இன்வர்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா A இன்வர்ஸ் = 1 அணிக்கோவை A × அட்ஜாயிண்ட் A. அட்ஜாயிண்ட் ஏன்னா சேர்ப்பணி. சரியா, அட்ஜாயிண்ட் வந்து சேர்ப்பணி. இந்த சேர்ப்பணியை நம்ம நேரடியாக ஏன்னா 2/2 வரிசைகள் அணின்றதுனால நேரடியாக கண்டுபிடிச்சிக்கலாம். 1 அணிக்கோவை ஏன் மதிப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் -1 இங்கே போட்டிருக்கோம் இல்லையா. இது அட்ஜாயிண்ட் ஏ என்பது 2/2 வரிசைகள் அணிக்கு நேரடியாக நம்ம 2 ஸ்டெப்பில் கண்டுபிடிக்கலாம். முதல் ஸ்டெப் என்னென்னா
இந்த ஏண்ட அணியினுடைய முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள். முதன்மை மூலைவிட்ட உறுப்புனா அது 2 2 இருக்கு இல்லையா, இதுதான் வந்து முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள். அந்த முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளை இடமாற்றம் செய்யணும். பட் இந்த அணியில் பொறுத்த வரைக்கும் 2 உறுப்புகளும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் இடமாற்றம் செஞ்சாலும் நமக்கு தெரியாது. ஆனால் என்ன எடுத்துக்கணும், இடமாற்றம் செஞ்சு தான் எடுத்துக்கலாம். சரியா? அடுத்தது அடுத்த மூலைவிட்டம் இருக்கு பாருங்கள், இந்த 1 5. இந்த அடுத்த மூலைவிட்ட உறுப்புகளுக்கு நாம் இடமாற்றம் செய்யக்கூடாது. ஆனால் குறிகளை வந்து எதிர்குறியாக மாற்றணும். இங்கே இந்த உறுப்புகள் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு என்ன குறி இருக்கோ அதை வந்து எதிர்குறியாக மாற்றணும். இங்கே 2 உறுப்புமே ப்ளஸில் இருக்குது. அப்போ ரெண்டுமே என்ன மாற்றிக்கலாம், மைனஸாக மாற்றிக்கலாம். ஸோ -5 -1. சரி, இப்போ 1/1 -1 வந்து -1 கிடைக்கும். இப்போ இந்த -1ஆல் இந்த அணியை பெருக்கிறோம். ஏன்னா -1 ஒரு திசைலி, அந்த திசையிலேயே அந்த அணி கூட பெருக்கும்போது அந்த அணியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் -1ஆல் பெருக்கணும். ஸோ -1ஆல் பெருக்கினா என்ன ஆகும்னா, முதல்ல -ஆல் பெருக்கிறதுனால குறிகள்லாம் எதிர்குறியாக மாறும். 1ஆல் பெருக்கும்போது மதிப்பு மாறாது, ஆனால் குறி மட்டும் என்ன ஆகும், மாறிடும். ஸோ +2 என்னவா மாறும், -2 ஆகும். -5 +5 ஆகும். -1 +1 ஆகும். +2 -2 ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த ஏ என்ற அணிக்கான நேர்மாறு அணி. சரி, இப்போ இந்த சமன்பாடு நம்ம 1 எடுத்துக்கிட்டோம்னா இந்த கண்டுபிடிச்ச நேர்மாறு அணியுடைய அந்த அணியை வந்து என்ன பண்ணோம்னா சமன்பாட்டில் நம்ம எழுதிடலாம். Therefore 1 implies x equal to a inverse. a inverse நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையாப்போ, என்ன அணி அது, -2 5 1 -2. இந்த b என்ற அணி தானே, b என்ற அணி வந்து இந்த மாறிலிகளின் அணி, வலது பக்கம் இருக்கிறது, அதை இங்கே எடுத்து எழுதிடலாம். ஸோ அப்போ என்னது, -2 -3. சரியா? இப்போ பாருங்கள், இந்த 2 அணிகளும் பெருக்க போகிறோம். அணி பெருக்கல் நம்ம ஏற்கனவே படித்தது தான். முதல் நிறையை எடுத்துக்கணும். முதல் அணியில் முதல் நிறை, இரண்டாவது அணியில் நிரல். ஏன்னா இங்கே ஒரே ஒரு நிரல் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இங்கே முதல் நிறை, இந்த நிரல் அதை எடுத்துக்கினா முதல் உறுப்பு கிடைச்சிரும். சரியா? எப்படி முதல் உறுப்பு கிடைக்கும் பாருங்கள், -2யும் -2 பெருக்குனா -2 +2 4. அடுத்தது இந்த இரண்டாவது உறுப்பு பெருக்கி இங்கே கூட்டணும். சரியா? 5 பெருக்கல் -3 +5 -3 +× -5 பெருக்கல் 3 15. இது முதல் உறுப்பு. சரி, இரண்டாவது நிறையும் இந்த நிரலையும் எடுத்துக்கணும். ஸோ நிறையில் வந்து முதல் உறுப்பு 1, நிரலில் முதல் உறுப்பு -2. குறிகள் மாறி இருக்குது, அதனால் குறி வந்து என்ன வரும், மைனஸ் வரும். 1 பெருக்கல் 2 2. அடுத்த உறுப்பு ரெண்டாவது உறுப்பு -× என்ன ஆகுதுன்னா ப்ளஸ் ஆகும். 2 3 6. இப்போ இது சுருக்கணும், நம்ம சாதாரண சுருக்கல் தான். என்னென்னா 15 பெரிய எண், 15 4 கழிச்சா 11. பெரிய எண்ணுடைய குறி வந்து மைனஸ். இங்கே 6 தான் பெரிய எண், அப்போது குறி மாறி இருக்குது, கூட்டுறோம். அதனால் குறி மாறி இருக்கும்போது பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர் கழிச்சா 6 இருந்து 2 கழிச்சா 4. பெரிய எண்ணுடைய குறி ப்ளஸ்ஸு, இப்போ +4 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்க அணி. இங்கே வந்து இடது பக்கத்தில் கேபிட்டல் எக்ஸுக்கு நம்ம என்ன எடுத்துக்கோம், மாறிகளின் அணி. மாறினா வேரியபிள் XY. அப்போ இது இங்கே எழுதிக்கலாமா, XY. மீண்டும் நம்ம +1 படித்த அணிகளுடைய வரையறைப்படி 2 அணிகளுக்கு நடுவில் சமக்குறி போட்டாங்கன்னா அது வந்து என்ன அணிகள், சம அணிகள். சரியா? சம அணிகளாக இருந்தால் ஒத்த உறுப்புகள் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். Therefore x சமம் x இருக்கக்கூடிய இந்த நிலையில் இங்கே என்ன இருக்குது, -11 இருக்குது. ஒய்க்கான மதிப்பு இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது. ஸோ y = 4. இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட இந்த தொகுப்பினுடைய தீர்வு. சரியா? இந்த தீர்வு வந்து நம்ம பிரதிட்டோம் சொன்னால் இந்த சமன்பாடு வந்து என்ன ஆகும், நிறைவடையும். இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், நேர்மாறு அணிக்கான முறையில் கண்டுபிடிக்கிறோம்.